சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி கிட்ட சேது மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. வக்கீல் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண, ஜட்ஜம்மா பார்த்தா ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண. இங்கே தமிழ்ச்செல்விக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்காங்க. விவாகரத்து வேணும்னு சொல்லுவோமா வேணான்னு சொல்லுவோமா, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி குழம்பி நிக்கையில தான் அப்பதான் கோர்ட்டுக்குள்ள பார்த்தா அப்பத்தா வராங்க. மேடம் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா வரவும் கூடவே பார்த்தா டாக்டரையும் அப்பத்தா கூட்டிட்டு வராங்க. மேடம் இவங்க தமிழ்ச்செல்வியோடைய ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லவும் ப்ளீஸ் கமெண்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் மேடமும் பார்த்தா அப்பத்தாவின் டாக்டரை உள்ள வர சொல்லாங்க. அப்பதான் டாக்டர் மேடம் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இங்க நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் என்ன விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் அம்மா கேட்குறாங்க. மேடம் நான் ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட், தமிழ்ச்செல்வியோடைய வழக்கமாக பார்க்கக்கூடிய டாக்டர் நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லவும் சரி என்ன விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜு கேட்கவும் இல்லை மேடம் தமிழ்ச்செல்வியோடைய விவாகரத்து கேஸ் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வி என்னுடைய ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டும் கூட. அதோட தமிழ்ச்செல்வி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கும் சரி தமிழ்ச்செல்வியோடைய குடும்பத்தாருக்கும் சரி ஒரு சில பேரை தவிர்த்து மற்ற சில விஷயங்கள் தமிழ்ச்செல்வியோடைய குடும்பத்தாருக்கு தெரியாது. முக்கியமாக தமிழ்ச்செல்விக்கு தெரியாது. தமிழ்ச்செல்வி இப்போ இங்கே விவாகரத்து முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய அப்பத்தா என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க பார்த்து சில விஷயங்களை கோர்ட்டில் சொல்லணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அதனால தான் மேடம் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அப்பதான் அப்பத்தா மேடம் நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் தாராளமா உங்களுடைய கருத்து என்னவோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் மேடமும் பார்த்து அனுமதி கொடுக்கவும் அப்பதான் அப்பத்தா வணக்கம் மேடம், நான் தமிழ்ச்செல்வியோடைய அம்மாச்சி சேது என் பேரை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் நான் இல்லை என் குடும்பத்தில் இருக்கிறோட எல்லாரோடைய ஆசையும் அதுதான். என் பேரை மனசு மாறி தமிழ்ச்செல்வியோடைய சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் தமிழ்ச்செல்வியால தான் என் பேரை நான் ஏற்றுக்கிற முடியாமல் தவிக்கிறான். ஏன்னா அதுக்கு காரணம் அவன் வார்த்தையால் சில காயப்படுத்தியிருக்கான். அதை மறந்து தமிழ்ச்செல்வியால் சேது கூட சேர்ந்து வாழ முடியலை. ஆனால் இப்போ இங்கே ஒரு விஷயத்த நானும் இங்கே நிற்கிற டாக்டர் அம்மாவும் சொன்னான். தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து வாழுவாகணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இங்கே கோர்ட்டுக்கு நான் டாக்டர் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். டாக்டர் அம்மா உங்கள் வாயாலே நீங்களே அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் அப்பதான் ஜட்ஜ் கேட்குறாங்க என்ன விஷயம் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கேட்கவும் மேடம் தமிழ்ச்செல்விக்கு இப்போ 6 மாதம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வியுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருங்க. தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை. தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தைங்க வளர்ந்துகிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வி இப்போ விவாகரத்து முடிவெடுக்கிறது தவறு அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தைங்க வளர்ந்துகிட்டு இருக்கு மேடம். இது அதுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட். இந்த ஆதாரத்தையும் இங்க சப்மிட் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அப்பதான் அப்பத்தா ஆமா தமிழ் ஓ வயிற்றுல வளருது 2 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் அப்பத்தா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் கேட்க ஆமாயா சேது இங்கே பாரு தமிழ், சேது எப்பயோ மனசு மாறி உன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டான். வீட்டில் இருக்கிறவங்க என்னென்னமோ உன்னை பற்றி தப்பாக பேசலைன்னா கூட அவங்களெல்லாம் எதிர்த்து பேசி இனிமேல் என் பொண்டாட்டி பக்கம் நீங்களாம் ஏதாவது தலையிட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அவ்வளவு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி சேது உன் கூட சேர்ந்து வாழன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நீ கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம இருந்துகிட்டு இருக்க. இப்போ கூட நான் ஏன் கோர்ட்டுக்கு வந்தேன், நீ விவாகரத்து வேணும்னு சொல்லிடுவியோன்ற பயத்தினால மட்டும் நான் இந்த கூட்டுக்கு நான் வந்தேன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்பயோ சொல்லியிருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களை சேர்க்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த நான் மறைச்சேன். ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்த மறைக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நீங்கள் 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் அம்மா கிட்ட ஃபோனில் பேசி நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லி கையோட டாக்டர் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் தமிழ்ச்செல்வியும் பார்த்தா வயிற்ற தடவி பார்த்து எனக்கு 2 குழந்தைங்களா எனக்கு 2 குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் அழக. சேதுவும் பார்த்தா தமிழ்ச்செல்வியோடைய வயிறையே பார்த்து கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காரு. ஜட்ஜ் 2 குழந்தைக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க, எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு குழப்பம்? உங்க குடும்பமே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. பத்தாவதுக்கு சேது அவர் செஞ்ச தப்புக்கெல்லாம் இவ்வளோ பேர் மத்தியில கோர்ட்ல மன்னிப்பு கேட்டுட்டாரு. அவரு முழுசா மனம் திருந்திட்டாரு. உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. இந்த ஜென்மத்துல அவருடைய வாழ்க்கையில உன்னைய தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்றாரு.
இப்படி இருக்கிற ஒரு பையனை நீ ஏமா ஏத்துக்கிற மாட்டேங்கிற? இங்க வந்த எம்புட்டோ கேஸ நான் பார்த்திருக்கேன். அந்த அனுபவத்துல நான் சொல்றேன், இப்படி உன் கூட தான் சேர்ந்து வாழுவேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு உன் கூட தான் வாழணும், நீ எப்ப சம்மதம் சொல்றியோ அப்ப நீ ஏத்துக்கிட்டா போதும்னு இப்படி சொல்ற ஒரு ஆணை உனக்கு ஏத்துக்கிறதுல என்னம்மா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜட்ஜு பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. தமிழும் பார்த்தா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. விவாகரத்து வேணும்னு சொல்லுவோமா வேணான்னு சொல்லுவோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் சேது, தமிழ் நம்ம ரெட்டை பிள்ளைகளுக்காவது நம்ம சேர்ந்து வாழணும் தமிழ், விவாகரத்து வேணும்னு சொல்லிடாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கண் கலங்கி தமிழோடைய கையை பிடிச்சி கேட்கவும் தமிழுக்கும் பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல. தமிழ் அழுதுகிட்டே இருக்காங்க. பட்டுன்னு பார்த்தா சேதுவை கட்டி பிடிச்சு, வேணாங்க எனக்கு விவாகரத்து வேணாம், நீங்க என் மனசை காயப்படுத்துனீங்க, எல்லாரும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, நீங்களும் கொஞ்சம் புத்தி மாறி போய் ஏதேதோ வார்த்தையில பேசி காயப்படுத்திட்டீங்க, நானும் தப்பு பண்ணலைன்னு சொல்லலை, நானும் உங்களை ஏமாத்திருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன், நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன், நானும் ஏதோ தவறெல்லாம் பண்ணியிருக்கேன், நானும் சரி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி நிறையா தவறு பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே எனக்கும் சரி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி நீங்கள் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய நல்ல மனசு எனக்கு புரியுது, விவாகரத்து வேணாம், எனக்காக இல்லைனாலும் வயிற்றுல வளர்ற குழந்தைகளுக்காவது இந்த முடிவை நான் மாற்றிக்கேன், விவாகரத்து வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்போதான் ஜட்ஜு சொல்கிறாங்க, நீ இப்போ எடுத்திருக்க முடிவு தாமா நல்ல முடிவு, நீ எனக்கு வேணாம் நான் உனக்கு வேணான்னு சொல்லி சட்டுன்னு தூக்கி போட்டு போயிடலாம், ஆனால் வாழ்க்கைன்றது ஆயிரங்காலத்து பயிருன்றது மாதிரி இப்போ தெரியாது, ஆனால் வருடங்கள் ஓட ஓட வயசு ஆக ஆக தன்னுடைய இளமையெல்லாம் போகி ஒரு முதுமையில் ஒரு துணை தேவை, அப்போ தோணும் ஏண்டா விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு தோணும். அதனால நீ இப்போ எடுத்திருக்க முடிவு தான் நல்ல முடிவு, உங்களுக்கு மட்டும் இல்லை, இனி உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் அம்மாவும் தேவை அப்பாவும் தேவை, 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைகளை வளர்த்தாதான் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நீ இப்போ இந்த எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் உன் மனசுக்குள்ள வரவே கூடாது, நீயும் சேதுவும் சேர்ந்து வாழணும், உங்களுக்கு விவாகரத்து கிடையாது, இந்த கோர்ட் தற்போது கலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கவும் தமிழுக்கு சேது அப்பத்தான் எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். அப்பதான் தமிழோடைய கையை பிடிச்சு, நான் உன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டேன்டி மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், சரிங்க அம்மாச்சி, ஏதோ இவரும் நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற நல்லதுக்காக மட்டும்தானே நீங்கள் இப்படி நினச்சிருக்கீங்க, பரவாயில்ல அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், வா தமிழ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சேது அப்பத்தான் 3 பேரும் பார்த்தா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்பதான் வாசல்ல மொத்த குடும்பமும் நிற்கிது, ஆராத்தியெல்லாம் கரைச்சி மோகனா ரெடியாக வச்சிருக்காங்க. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் கார்ல இருந்து இறங்கினதும் சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து நிற்க சொல்லி ஆராத்தியெல்லாம் கரைச்சி எடுத்து 2 பேர்த்தையும் பார்த்தா வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. அப்பதான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இருக்கையில் அப்பத்தான் இந்த உண்மையை சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை வளருது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். வழக்கம் போல இந்த 4 கூமுட்டைகளான சாவித்திரி, சித்ரா, ஈஸ்வரி, தாமரை இதுகளுக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி.